செக் பண்ணிக்க. ரெண்டு இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு பேசவா பேசவா பேச போடு. இன்னைக்கு நம்ம ஜேகே டயரில் ஒரு பஞ்சர் பார்த்துருக்கோம். அந்த பஞ்சர் வந்து ஒரு பெரிய லைன் இதாக இருக்குது. அந்த லைனை எப்படி பஞ்சர் பார்க்குறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 2 இன்ச்சு கட்டாயிருக்கு. இதை எப்படி நம்ம சரி பண்ணி சொல்கிறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? காற்று கண்ணுக்குள்ள போயிடும். கண்ணுக்குள்ள ஒரு கண்ணுக்குள்ள சேர்க்க இரு ஒட்டு போகுது பேசு. அளவு செக் பண்ண. இப்போ உள்ள கம் சொல்யூஷன் ஊற்ற போகிறோம். இதனால் நல்லா ஒட்டிக்கிறோம்.
இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிடு. இப்போ நம்ம இந்த கம் சொல்யூஷனை ஊற்றிக்கலாம். டயர் கம்மு சொல்லு. இது டயர் கம்மு. இதை அது மேலே ஒட்டணும். நல்லா இதை ஒட்டியாச்சு. இப்போ ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சி விட போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த பேட்ச் சைஸுக்கு நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்போ சொல்யூஷனை மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இதை இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ ரோலர் வச்சு மறுபடியும் நல்லா இது பண்ணிக்கலாம்.
மொத்தமாக ஓட்டிட்டு ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் மேலே ஃபேப்ரிக்காக நம்ம லேயராக ஒட்ட போகிறோம். அப்போ தான் அந்த பெரிய இதை லாக் பண்ண கரெக்டாக இருக்கும். தைக்கிறதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணா போதும். சொல்லு. இப்போ இந்த பேப்பருக்கு வந்து தைக்கிறதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிட்டோம்னால நம்ம தைச்சதை விட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது நம்ம தைக்க தேவையில்லை, இதுவே கனமாக இருக்கும். நமக்கு பப்புள்ஸ்லாம் வராது டயரில். இது வந்து ஒரு 3 லேயர் போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இதில் 3 லேயர் போட்டிருக்கோம், அப்புறம் அதுக்கு 2 போட்டிருக்கோம். இப்போ அது மேலேயே இதை ஒட்டணும். இப்போ கரெக்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே ஒட்டினது மேலே ஒட்ட போகிறோம். ரோலர் வச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது பண்ண முடியுமோ, ஸ்ட்ராங்காக அழுத்த முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கலாம். ஏண்ணே டீப் ப்ளஸே வந்துச்சுண்ணே எல்லாம் இருக்கேன். அதில் 35 டன் வரைக்கும் ஏற்றி ஓட்டலாண்ணே. ஆமாம், எல்லாமே டீப் ப்ளஸ் சேர் ஆகிப்போச்சு. இந்த பாருங்க, இப்போ டீப் ப்ளஸ் சேர் தான் கல்லடிச்சு கட் ஆயிடுச்சு. பேஜை ஓட்டி டீப்பை போடலாம் கேட்க மாட்டாங்க. டீப் ப்ளஸ்ஸாக தான் வேணும் கேட்குறேன், என்ன செய்ய முடியும்? அண்ணா இடம் நம்ம இடம் தானே. சொல்யூஷனை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. சிஆர்பி 33 நம்பர் ரேடியல் ரிப்பேர் பேட்ச் எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம இத்தனை லேயர் ஒட்டினதுக்கு மேலே அப்படியே ஒட்டணும். என்ன தலைவர மாட்டணுமா? ரோலர் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்திக்கலாம்.
அண்ணே இதை உயர்த்தணும்னா லைன் கம்பி இருக்குண்ணே, வண்டியை விட்டுருவாங்கண்ணே மட மடன்னு பார்க்காம. இதை சமமாக்குனீங்களேன் ஆபத்து நமக்கு. அதுக்கு தக்கன லைன் பண்ணிட்டு உட்காந்தாச்சு. வாடகை கொடுக்கலன்னு முதல்ல தப்பிக்கிறோமா, அதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் தான் கிளப்பி கொண்டு வந்துட்டேன். முக்கியம். இப்போ நம்ம ஒட்டி இருக்கிறது வந்து வல்கனைசிங் பிளாக் பேஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒட்டி இருக்கிறது வந்து பிளாக் பேஸ்ட். இது வந்து வல்கனைசிங்காக ரொம்ப யூஸ் பண்ணுறது. வெளியே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ணே கிடக்கிற ரிம்மை பிறக்க சொல்லுங்கண்ணே. போக்குங்கண்ணே, இந்த அதில் ரிம்மெலாம் கிடக்கு பாருங்க. போக்குங்க, மற்ற வந்து எடுத்து வைங்க. நான் ஆகிறத எடுத்துக்கிட்டு ஆகாத எடுத்துக்கணும். அந்த ரிம்மில் ஒதுக்குங்க. ஆமாம், ரிம்மெலாம் கிடச்சி எடுங்க. மற்ற இரும்பு பீஸு ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க, எடுத்து போடுங்க. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, போயிட்டுருக்குண்ணே. ஏறா வண்டி எஃப்சி போயிருக்கு. கலெக்டனா தான் எஃப்சி விடுவோம்னு சொல்லிட்டேன். அதனால் கழட்டி வச்சிருக்கு, வந்தோட மாட்டேங்க. மாட்டிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கு, அதனால் கொண்டு வந்திருக்காப்போ. எப்போ? ஆமாம் என்னத்தா? கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க. எல்லாத்தையுமே கொட்டுங்க, ஒதுக்கி வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆமாம், ஏதாவது சாக்க வச்சுக்குங்க. அதில் காலை வச்சு அதை ஒட்டிக்கிறேன். வேலை வந்துருச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் இது வேணும்னா வேலையை பார்த்துக்கிட்டு தட்டிவிட்டு காலையில் ஏற்றி விட்டுருக்கலாம். அதை முதல் வேலையை அந்த அவனுக்கு பார்த்ததுக்கு இதை ஏற்றிருக்கலாம். வரவே இல்லை. அவன் அப்படி தாண்டா பண்ணுவேன். இப்போ இந்த இதை நல்லா பாதியாக மடித்து நல்லா எலாஸ்டாக இழுத்துக்கலாம். ஓட்டையில் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ஓட்டையில் அந்த இதை அப்படியே உள்ளே வச்சு அழுத்த போகிறோம். இப்போ நல்லா உள்ளே இறக்கிட்டு அந்த மீதி இருக்கிறத அப்படியே இது மேலே வச்சு இப்போ என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரியே அந்த இது முடிகிற வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ரோலரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ஆடா தம்பி, நல்லா இருக்கியா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்டான துணியை நம்ம உள்ளே ஒட்டியிருக்கிற பேட்ச் மேலே அப்படியே வச்சுக்கலாம். சாத்துதில்ல
கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை ஹீட் பண்ணி அந்த ஃபேப்ரிக் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே டயரோட டயராக இதாயிரும். அதனால் ரொம்ப சேஃப்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மிஷின் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு தருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மூடை வந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா அமுங்கி நல்லா ஒரு ஃபார்மாக லேயராக உருவாக்கி இதாகும். இப்போ நம்ம இந்த மிஷினில் தான் டயரை வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இந்த மிஷின் வந்து நாங்களே ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுவோம். இந்த நம்பர் கொடுக்குறோம். இந்த மிஷினோட இந்த மூடை இந்த எல்லாம் செட்டாக வந்துடும். ஃபுல் செட்டு நாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த கிட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான இதை வச்சுக்கிட்டு ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, டைட் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு அழுத்த முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. ஏன்னா இது வந்து நல்ல டயரோட டயராக ஆகணும்னா இது நம்ம பண்ணி தான் ஆகணும். அழுத்தம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டயரோட நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். இப்போ மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து 135 135 2 hours 2 hours டைமிங் வந்து 2 hours ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிரும். இது நம்ம டைமும் டெம்பரேச்சரும் செட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். இது ஆட்டோமேட்டிக் தான். இந்த மிஷின் வேணும்னா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே எல்லாத்தையும் தந்துடுவோம். இது 2 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஹீட் அவ்வளோ நேரம் கொடுத்தா தான் நல்லா ப்ரெஷராக கொடுத்து டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி நல்லா செட் ஆயிரும். இப்போ இந்த டைமிங் முடிஞ்சோடனே நாங்கள் காமிக்கிறோம். அது வரைக்கும் இது ஜோதியா இந்த நைட்டுன்னு வருது. நைட்னு இருக்க முடியாது, அதை போடுறதுனால வீட்டில் ஓ ஓகேவா? தேய்ச்சி விட்டோம்.